ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துட்டு இது கூட ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, அதே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல் பூண்டை தோலோடவே சேர்த்துட்டு அதே மாதிரி மிக்சியில் பல்ஸ் மோடில் 2-3 முறை மட்டும் சுற்றிக்கோங்க. அதிகமாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா பூண்டோட ஸ்மெல் ரசத்தில் அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த புளியில் இருக்கிற இந்த கப்பி எல்லாமே எடுத்துடலாம். இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில் இருக்கிற நடுவில் இருக்கிற இந்த கெட்டி பகுதியை கட் பண்ணிவிட்டு தக்காளியை ஒரு 4-8 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போது உங்களோட கை வச்சுட்டு நல்லா அழுத்தி 3-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நம்ம செய்யும்போது தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ரசத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட இன்னும் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரக, பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா ரசம் கடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம ரச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. எப்போவுமே ரசம் செய்யும்போது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் ரசம் நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். ஒரு 3-4 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரசத்தில் அந்த பாத்திரத்தில் பாருங்கள், ஓரம் எல்லாமே நல்லா நுர கூட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வரும்போதே நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ரசம் கொதிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நுர கூட்டும் போதே உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளான டேஸ்டான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.